மன்றம் என்றது நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம் என்பது மட்டும் இல்லை, அந்த ஒற்றுமையை எவ்வாறு அடைந்தோம் அதான் மிக முக்கியமானது. அந்த ஒற்றுமையை அடைகிறதுக்கு முன்னர் நாங்கள் மிக மிக கடுமையாக போராடி இருக்கிறோம். நாங்கள் அப்படி போராடுற நேரத்தை பார்த்தால் அடுத்த நாளைக்கு நாங்கள் 2 பேரும் கதைக்க மாட்டோம் என்ற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு விவாதிப்போம் கடுமையாக. அந்த விவாதம் நீங்க நினைக்க மாட்டீங்க, கற்பனை பண்ண மாட்டீங்க. சில நேரங்கள் தூரத்தில் இருந்து கூட உறவினர்கள் வந்து கேட்டுக்கிறாங்க, ஏன் இவ்வளவு சண்டை பிடிக்கிறீங்க? அவ்வளவு போராடுவோம். ஏன்? ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு சரியான ஒரு தெளிவான பார்வை அடைய வேணுமா இருந்தால் அந்த போராட்டம் அவசியம். அப்படி போராடும். போராடுறதன் ஊடால் ஒரு முடிவை எடுத்துவிட்டால் அது நான் முதல் வலியுறுத்திய விஷயத்துக்கு மாறாக இருந்தால் அந்த முடிவை நடைமுறைப்படுத்துறதுக்காக நாங்கள் முழு அளவில் ஒற்றுமையாக இயங்குவோம். இவங்களா நேற்று சண்டை பிடிச்சாங்கன்ற மாதிரி இருக்கும் அந்த ஒற்றுமை. இது மிக முக்கியம். அந்த போராட்டத்துக்கு உரிய ஒரு அடிப்படை காரணம் விசன் வைத்தியகாரன் அலமல் புலம்பர் என்ற அந்த உச்சபட்டத்தை பெற்றவனாக நான் இருந்தேன். ஆனா நான் மட்டுமே இல்லை, இங்க பல பேர் நாங்கள் எதிர்கட்சின்னு சொல்ற நிலைமைகள் இருக்கு. ரமணி சொல்லிச்சு, அப்படி மட்டும் இல்லை, நானும் எதிர்கட்சியா இருந்திருக்கிறேன். அப்படி எதிர்கட்சியா இருந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே சொல்றீங்களே அமைதியானவர் சொல்லி, அந்த குலேந்திரனும் அந்த எதிர்கட்சிக்குள்ள இருந்த ஒரு ஆள். மகேசன், பாலன், மணியம் இவர்கள் எல்லாம் எதிர்கட்சியாக இருந்தவர்கள். ஆனால் எப்போதுமே எதிர்கட்சியாக இருந்தவர்கள் இல்லை. அதை நாங்கள் பெறுதான். மீண்டும் நாங்கள் மதத்தில் இணைந்தோம். இணைந்த அடுத்த நாளே நாங்கள் 12 பேர் ஒன்றாக இருந்தது கிடையாது. குலேந்தி சொன்னால் ரவி கேட்கணும், மகேசன் சொன்னால் ரவி கேட்கணும், ரவி சொன்னால் கங்காருக்கு கேட்கணும் என்று இருந்தது இல்லை. அந்த நேரத்தில் ரவி பிள்ளையா நடந்தால் அதை எதிர்க்கிறாளே கங்காருக்கோ மகேசனோ குலேந்தியோ மணியமோ பாலனோ இருந்தார்கள். இதன் பிறகு கட்சி கட்டியது கிடையாது. மன்றத்துக்குள்ள நாங்கள் ஒருபோதும் கட்சி கட்டியது கிடையாது. அந்த மன்றம் என்ற அந்த அமைப்பு அது எவ்வாறு எங்களை இயக்கியது, நாங்கள் எவ்வாறு அதனூடாக வளர்ந்தோம் என்கிற தன்மை. அதற்கு பின்னர் நான் எத்தனையோ அமைப்புகள்ல இருந்திருக்கிறேன், பாடசாலைகள்ல இருந்திருக்கிறேன், கல்லூரிகள்ல இருந்திருக்கிறேன், கட்சியில இருந்திருக்கிறேன், வேறு வேறு அமைப்புகள்ல இருந்திருக்கிறேன். ஆனால் மன்றத்தில் இருந்த இந்த தன்மை எங்கும் கிடையாது. உண்மையில உலகத்தில் உள்ள எந்த ஒரு அமைப்பில் அந்த தன்மை வரவும், அந்த தன்மை வருவதனூடாகத்தான் சரியான இயக்கத்தை நாங்கள் முன்னெடுக்க முடியும். அவை மன்றம் என்கிற அனுபவம் மிக சாதாரணமான ஒன்று அல்ல. அது எங்களுக்குள்ள ஏற்படுத்தியதில் அத்தியாவாத்தியாருக்கு இருந்த அந்த முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட வேண்டும். அவர் ஒரு சாதாரணமான ஒரு கஞ்சா குடிக்கிற ஒரு ஆள் மாதிரி தான் இருப்பார். ஆனால் அவர் ஒவ்வொரு சம்பவத்துக்கு பிறகும் தன்னுடைய விமர்சனத்தை சொல்லுவார். நாங்கள் மாதாந்த கூட்டம் நடத்துவோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய எழுத்துக்களை வாசிப்பது, விமர்சிப்பது என்பதை செய்வோம். அவை தொடர்பாக இருந்து விவாதிப்போம். இந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்துட்டு ஒரு 2 வசனத்துக்குள்ள ஒரு விமர்சனத்தை சொல்லி கொண்டு போவார் கந்தியாவாதியர். அவர் தொடர்ந்து ஆசிரியராகவே இருந்தார். தன்னை ஆசிரியராக காட்டிக்கொள்ளலாம். நான் அது இங்கே சொன்னேன். ஒரு விஷயத்தில் இது பிள்ளை என்று சொல்வது சாதாரணமான விஷயம். பிள்ளை என்று சொல்லி கொண்டு போகலாம். நீங்க பிள்ளை என்று சொல்லுவீங்களா? சரி நீ போ என்று ஒருவன் போவார். அவன் பிள்ளை என்று சொல்றதை விட சரியான விஷயத்தை எவ்வாறு கொடுப்பது என்பது முக்கியம். அதை அந்த ஆசிரியர் எங்களுக்கு செய்து காட்டினார். இன்று காலேடி மர்மலட்சி மன்றம் கவலைக்குரிய வகையில கட்சி கட்டி நிற்குது. 2ஆம் பிளவு அடங்கியிருக்கு. உண்மையாக மர்மலட்சி மன்றம் எதுவோ அது இன்று அங்கு இல்லை, பிளவுபட்டிருக்கு. இந்த பிளவு நீக்கப்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இயங்குகிறவர்கள் நீங்கள். கனடா மர்மலட்சி மன்றம் சகல பிளவுகளை மீறி ஒற்றுமையாக இருந்து கொண்டு எங்களை வரவேற்றிருக்கிறீர்கள். இங்கே அந்த கேள்வி கேட்கப்பட்டது. அங்கு பண்பாடு இருப்பதாகவும் இங்கே பண்பாடு அற்றுப்போவதாகவும் இருக்கிற கதை பொய்யானது. நிச்சயமாக இங்கே பண்பாடு பாதுகாக்கப்படுகிறது. அது வளர்க்கப்படக்கூடிய ஒரு இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்.
எங்களுடைய பாரம்பரியமான பண்பாடுகளில் இருக்கிற நல்ல அம்சங்களை எடுப்பதைப் போல உண்மையில் மிகவும் வலுவான ஒரு பண்பாடாக இருக்கின்ற காலேடி மறுமலர்ச்சி மன்றத்தில் அன்று நாங்கள் கட்டி வளர்த்த அந்த பண்பாட்டை பேணிக் கொண்டிருக்கின்ற நீங்கள் அதை அடுத்த தலைமுறையிடமும் கையெழுத்து தொடர்ந்து அதை வளர்த்தெடுக்க வேண்டும். இது போன்ற ஒரு உணர்வுபூர்வமான வரவேற்பை எங்களுக்கு வழங்கி இந்த உணர்வுகளை மீண்டும் நினைவூட்ட எங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. காலேடி மறுமலர்ச்சி மன்றம் தான் என்ற கருத்தை வைத்தார். இங்கே நாங்கள் எந்த ஒரு விடயத்தை எடுத்து பார்த்தாலும் எங்களுடைய ஊரவர்கள் யார் கூடுதலாக இயங்குகிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் காலேடி மறுமலர்ச்சி மன்றம் தெரிகிறது. அதுக்கு காரணம் காலேடி மறுமலர்ச்சி மன்றம் தான். நான் நிறையவே வெளியூரவர்களோடு பழகுகிறேன். அவர்கள் பலர் கேட்பார்கள், நீ ஊரில் அப்படியா இருக்கான். ஊரில் நான் அப்படி இருந்தனோ இல்லையோ தெரியவில்லை, மன்றத்தில் இருந்தனால் அந்த மன்றம்தான் எங்களுக்கு பின்னணி, அதனால் தான் இது செய்யக்கூடியதாக இருக்கிறது என்ற பொழுது அந்த அனுபவம் இங்கே பகிரப்படும் பொழுது கேட்கும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் 12 வயதிலேயே காலேடி மன்றத்தில் சிறுவர் மன்றம் வைத்து எக்ஸிபிஷன் செய்து மேல் வகுப்பு மாணவர்களுக்கு புத்தகங்கள் எல்லாம் கொடுத்து பெரிய நிகழ்ச்சியெல்லாம் செய்தார்கள். அப்பொழுது எங்களுக்கு செய்ய வேண்டும் என்றிருந்ததை ஏன் செய்கிறோம் எப்படி என்றதல்ல, அந்த ஆர்வம் இன்று எங்களை எல்லாம் ஒற்றுமைப்படுத்தி இருக்கிறது. இந்த இடத்தில் எமது நிகழ்ச்சிகள் தொடர்வது பாடல். கனடாவில் ராகவன் பாடகராக எல்லோருக்கும் தெரியும். அதே போன்று கார்த்திகேய செல்வன் இப்பொழுது பல இடங்களிலே பாடிக்கொண்டிருப்பார். கார்த்திகேய செல்வனை பாடுவதற்காக அழைக்கின்றோம். ராகவன் என்றதும் அவர் வருகின்ற ராகவன் நீங்களும் சேர்ந்து பாடலாம். அன்புள்ள வணக்கங்கள். திரு அண்ணர் ரவீந்திரன் அவர்களின் பேச்சு மிகவும் ஒரு இருந்தது. இருந்தாலும் வரும் பாடல் சூரிய வம்சம் திரைப்படத்தில் இந்த ஒரு பாடல் உண்டு. Thank you.
கண்ணாடி பார்க்கையில அங்கு முன்னாடி முன்னுகந்தான் கண்ணே நீ போகையில அங்கு முன்னாடி முன்னுகந்தான் எனக்கு நெத்தி சுண்ணாம ஒரு குறையாக மாறுச்சு நன்றி நன்றி கார்த்திகேய செல்வன் அருமையாக அந்த பாடலை பாடியிருக்கின்றார். தொடர்ந்து விழாவின் நாயகர்களில் ஒருவரும் மிகச்சிறந்த பேச்சாளரும் கடமை வீரனும் இங்கே பலரும் பல விதமாக பேசுவார்கள். எல்லோரும் மதிப்பளித்து பேசுவார்கள். எனக்கு குலேந்தி அண்ணா தான் மதிப்பளிப்பதெல்லாம் ஒரு சகோதர பாசம் தான். என்னாலும் அந்த அளவுக்கு கூட்டு வாங்கியாங்கள். அதை நிறையவே அடிப்பார். அது இருக்கிற நிற்கிற இடமெல்லாம் அடி வாங்கலாம். அப்படி பழகியபடியால் அவரிடம் நாங்கள் அப்படித்தான் பேசுவோம். அவருடைய பேச்சு இது எனக்கு தெரியவில்லை. செயலாளராக இருக்கும் பொழுது செயலாளர் அறிக்கைகள் வாசித்ததை நான் அடிப்படையில் ஒரு பேச்சாளர் இல்லை, அது உங்கள் அனைவருக்கும் தெரியும். முதற்கண் நான் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். நாங்கள் ஒரு தனிப்பட்ட விஜயமாக கனடாவுக்கு வந்த நேரத்தில் இப்படி ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தியதற்காக நாங்கள் எதிர்பாராமல் இப்படி ஒரு வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தியதற்காக முதற்கண் நான் அனைவருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டுள்ளேன். காலடி மறுமலர்ச்சி மன்றம் என்றது ஆரம்பிக்கப்பட்டது முதல் எங்களோட ஊரில் 2 மன்றம் இருந்தது. ஒன்று விளையாட்டுக்காக காலடி KMDT காலடி முருகன் விளையாட்டுக் கழகம், மற்றது நாடகம் நடத்துறதுக்காக கோபால கிருஷ்ண நாடக மன்றம் இருந்தது. 2 இணைந்து பல போராட்டங்கள் பின் ரெண்டுக்கும் சண்டைகள் உண்மையாக சொல்ல போனால் ரெண்டும் அடிக்கடி சண்டை பிடிச்சு கொண்டும் இருந்த காலகட்டம். அந்த சண்டைகளை நிறுத்துறதுக்காகத்தான் 2 இணைந்து இந்த மறுமலர்ச்சி மன்றம் என்றது உருவாக்கப்பட்டது. அந்த மறுமலர்ச்சி மன்றம் என்றது உருவாக்கப்பட்டது எந்த வசதி வாய்ப்புகளும் இல்லாத நேரத்தில் ஒருவருக்கும் கூட எந்த வசதிகளோ வாய்ப்புகளும் இல்லை. ஆக அந்த வெற்றி மடம் என்ற தனிப்பட்ட ஒருவருடைய இடத்தை நம்பி ஆரம்பிக்கப்பட்டதுதான் மறுமலர்ச்சி மன்றம். அந்த மன்றம் இன்று வசதி வாய்ப்புகள் பெருகி இப்படிப்பட்ட உலகம் முழுக்க பரவி இந்த நிலைமையில் இப்படி ஒரு காலகட்டத்தில் இப்படியான நிலைமையில் நாங்கள் சந்திக்கிறதுல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நாங்கள் ஆரம்பிக்கப்பட்ட காலகட்டத்தில் அந்த வசதி வாய்ப்புகள் என்பது எப்படி இருந்தது சொல்ல போனால் எங்களுக்கு நாங்கள் மன்றத்துக்கு சில கட்டுப்பாடுகள் இருந்தது. அதில் ஒவ்வொரு மன்ற மெம்பரும் சந்தா பணம் கட்டணும்.
சந்தாபனம் என்று சொன்னால் ஒருவர் 10% கட்டணும் மாதம் மாதம். அந்த 10% கூட கட்ட முடியாத பலர் இருந்தார்கள். அந்த 10% எவ்வளவு சொன்னால் கனடியன் டாலர்ல சொல்றேன்டா $0.0008. ஒரு டாலர் இருந்தால் 1200 பேருக்கு சந்தா பணம் கட்டக்கூடிய காசு அது. அப்ப அந்த சந்தா பணத்தை கூட கட்ட முடியாத ஆட்கள் இருந்தார்கள். இந்த இளைஞர் சமுதாயம், இந்த கனடாவில் இளைஞர் சமுதாயம் $0.0008 என்று சொன்னால் எவ்வளவு என்று அந்த பெருமதியை கட்டணையில கூட அவையால சிந்திக்க முடியாது. அப்படியான ஒரு சிறிய தொகை அதை கூட கட்ட முடியாத இருந்தவர்கள் தான் மன்றத்தில் இருந்தார். அப்படியாக வசதி வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இந்த மன்றம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட மன்றம் இப்ப உலகம் முழுக்க கிளைகள் ஏற்பட்டு இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு விழா கொண்டாடக்கூடிய நிலைமையில இருக்கிறான். அது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அது மட்டுமல்ல, அன்றைக்கு அந்த 10% கூட கட்ட முடியாதவர்கள் இன்று பெரிய வசதிகளுடன் இருப்பதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஒன்று வந்து அந்த காலகட்டத்தில் கரிக்குலம் சரிசம நிலையம் நீண்ட காலமாக இயங்காமல் இருந்தது. பிறகு எங்கிற காலத்தில் நான் காலத்தில் அந்த மன்மோகன் சிங் காலத்தில் ஞாபகம் இல்லை. திரு கனகரத்னம் அவர்கள் அவர்கள் முயற்சிகளால் திரும்ப இயங்க தொடங்கி 25வது ஆண்டு விழா கொண்டாடும் போது அதில் பல போட்டிகள் நடைபெற்றது. அதில் ஒரு போட்டி பேச்சு போட்டி நடந்தது. அந்த பேச்சு போட்டியில் பங்கு பெற்றது நானும் மட்டும்தான். அதில் எனக்கு முதல் பரிசு, அவருக்கு 2ஆம் பரிசு. அதில் நான் பேசின பேச்சு வந்து பாடசாலையில் முதல் ஒரு கலை விழாவிற்காக பயிற்றப்பட்ட ஒரு பேச்சு நான் பேசினேன். அவர் பேசின என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த பேச்சாளர் தான் எனக்கு அந்த முதல் பரிசு கிடைச்சது. இந்த திறமையால அவற்றை திறமையிலேயே வரல. அது காரணம் மற்றது ஒரு கற்றல் போட்டி இல்லை. பிறகு ஒரு மரமலர்ச்சி மன்றத்தில் ஒரு சிறுகதை போட்டி நடைபெற்றது. அதில் எனக்கு முதல் பரிசு கிடைத்தது. ரவீந்திரனுக்கு 2ஆம் பரிசு கிடைத்தது. விஜயநாதன் நாங்கள் இந்த மாதிரி போய் படித்தது அந்த காலத்து வசதி வாய்ப்புகள் இப்ப இருக்கிற இந்த இளம் சமுதாயம் இங்க அனுபவிக்கிற வசதி வாய்ப்புகள் எதுவும் அல்லது இப்ப கூட அங்க இருக்கிற இளம் சமுதாயத்துக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் கூட அந்த காலத்துல எங்களுக்கு இல்லை. நாங்கள் வந்து விக்டோரியா காலேஜில் நானும் விக்டோரியா காலேஜில் படித்து நாங்கள் போறது நடந்துதான். அது நாங்கள் 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டர் நடந்து தான் போவோம். காலைல செருப்போ சப்பாத்தோ போடுறது கிடையாது. நடந்து போய் தான் படிச்சு போட்டு வந்து நாங்கள். அது மட்டும் இல்லை, சில வேளையில் காயாப்பணி வந்து ஒரு 2 கருக்காக நடந்து போகணும். நடந்து போயிட்டு சில வேளை மழை காலத்தில் முழங்கால் மட்டும் வெள்ளம் நிற்கும். அந்த வெள்ளத்துக்குள்ளார நடந்து போகும். அப்படித்தான் நாங்கள் படிக்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு அந்த அங்கே இலங்கையில் இருக்கிற அந்த பாடசாலை அந்த படிப்பு முறையால் எங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கு என்டர் பண்ணக்கூடிய வசதிகள் மறுக்கப்பட்டது. அது அப்போதைய சூழ்நிலை. இப்போதும் அப்படித்தான். இப்போதும் எல்லாரும் அதாவது ஏல் படித்து குடித்து அதை எந்த ரிசல்ட் இருந்தால் கூட யூனிவர்சிட்டி போகக்கூடிய தகுதி இருந்தால் கூட யூனிவர்சிட்டி போகக்கூடிய நிலைமை இல்லை. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் செகண்ட்
நீங்க பாஸ் பண்ணா நீங்க எப்படியும் யூனிவர்சிட்டி போகலாம். அப்படியான வசதி வாய்ப்புகள் இலங்கையில இல்லை. அப்படி இருந்தும் ரவீந்திரன் அவர்கள் தனது சுயமுயற்சியால பிறகு படித்து முன்னாடி இந்த நிலைமைக்கு வந்திருக்கிறார். அந்த வசதி வாய்ப்புகள் இல்லாத சமயத்துல எவ்வளவு நாங்கள் கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தோமோ அதே மாதிரி இந்த வசதி வாய்ப்புகளை பயன்படுத்தி இனியும் மன்றம் அதே மாதிரி முன்னாடி இதை விட மேல்மட்டத்தில் வர வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி குலேந்திரன் அவர்களே. எல்லோரும் பேசுகிறார்கள் தான் உணர்வு பொங்கும் என்று பேசுவார்கள். ஆனால் ஒவ்வொரு வரியையும் குலேந்திரன் அவர்கள் கூறும் பொழுது எங்களை ஒரு முறை சிந்திக்க தோன்றுகின்றது. அந்த 5% நீங்கள் மேல் பிரிவு 10%, நாங்கள் கீழ்பிரிவு 5% தான் எங்களுடைய கட்டுப்பணம், சந்தா பணம். அதுவும் வெற்றி பணத்துக்கு தண்ணியெல்லாம் வரும் பொழுது கொண்டு போய் அம்மா கொடுத்தா தான் நாங்கள் மெம்பர். அப்படி அந்த மன்ற நினைவுகள் மறக்க முடியாது. அதே நேரம் காரையடி மறுமலர்ச்சி மன்றத்தில் முதலில் கொடுக்கப்பட்ட பரிசுகள் உங்கள் அனைவருக்கும் தெரியும். மிகப்பெரிய தங்க கேடயங்கள் அல்ல, பிளாஸ்டிக் கப், பிளாஸ்டிக் கோலைகள் தான். அவற்றை வாங்குவதற்கு நாங்கள் மிகப்பெரிய போட்டிகளாக இருக்கும். இதுவும் பரிசு தான். ஆயினும் அந்த நினைவுகள் இன்று நினைத்து பார்க்கும் பொழுது உள்ளத்துக்குள் ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினாலும் தொடர்ந்து அவங்களுடைய மன்றம் உயிரோடு இருக்கிறது கூறியிருந்தார்கள், பிளவுபட்டிருக்கிறது என்று. அங்கே நடத்தப்படுகின்ற கூட்டங்களை இணையதளங்களில் பார்க்கும் பொழுது சில கடினமான ஒரு சூழல் இருக்கிறது எங்களுக்கு பார்க்கும் பொழுது கூட. அங்கே அவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், அவர்கள் நீ யார் என்று கேட்கின்ற அளவுக்கு அந்த நிகழ்ச்சியை, அந்த பெரியவர்களை எவ்வாறு மதிக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது மிக கவலையாகவும் இருக்கிறது. ஆயிரம் மன்றம் தொடர்ந்தும் இருக்கிறது என்ற மிக பெரியதொரு முயற்சி. தொடர்ந்து மன்றத்தின் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு சிறிய பார்வை. தவராஜ அவர்கள் பேசி சென்று விட்டார். இவரது ஆசிரியர் கந்தையா அவர்களை ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு அழைக்கின்றோம். அதே நேரம் மிக நீண்ட நேரமாகிவிட்டது. இரவு உணவு உண்ண வேண்டிய தேவையும் இருக்கிறது. விழாவுக்கு பொறுப்பாக இருந்த தம்பி தவராச அவர்களே, இங்கே விழாவின் நாயகர்களாக விளங்குகின்ற கலாநிதி நடேசன் ரவீந்திரன் அவர்களே, சுங்க லாகாவிலே பொறுப்பான பதவி வகிக்கும் அழகரட்னம் குலேந்திரன் அவர்களே, மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களே, குழந்தைகளே, அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தாய் மண்ணிலே இருந்து வந்த இரு உறவுகளுக்கு இந்த விழா எடுக்கின்ற செய்தியை கேட்டு நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதை விட்டு மேலும் மேலும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 2 இடத்த உறவுகளுக்கு இப்படி ஒரு விழா எடுக்கிறதென்றால் அது நம் ஊரவர்களுக்குத்தான் பெருமை. ஏனென்றால் எங்கள் ஊர் முன்னேற்றத்திலே முன்னோடிகளாக இருக்கின்றவர்களின் வரிசையிலே இவர்கள் இருவரும் மிக முக்கியமானவர்கள். அந்த அளவுக்கு சேவ மனப்பான்மையும் மனிதநேயம் கொண்ட உள்ளங்களையும் கொண்ட இவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். அவர்களை பற்றி இங்கே நிறைய பேசியுள்ளார்கள். முதலாவதாக நான் கலாநிதி ரவீந்திரன் அவர்களை பற்றி சில வார்த்தைகள் கூற வேண்டும்.
ஏனென்றால் அவர் என்னுடைய உறவு, இன்னொரு வகையிலே உடன் ஆசிரியர். அவரோடு நான் கிட்டத்தட்ட 2-3 வருடங்கள் படித்திருப்பேன். நான் அங்கே அவரிடம் கற்றுக்கொண்டது அந்த குறி பீரியட் என்று வரும். ஒரு நாளைக்கு சில வேளை ஒரு பீரியட்டும் வரும், 2 பீரியட்டும் வரும். உங்களுக்கு ஃப்ரீ பீரியட் வந்தால் நாங்கள் மற்ற ஃப்ரீயாக இருக்கிற ஆசிரியர்களை தேடி போவோம், குசலம் விசாரிக்கிறோம். ஆனால் அவர் அப்படி அல்ல. அவர் புத்தகத்தை எடுத்து வாசித்துக் கொண்டே இருப்பார். அவர் எந்த நேரம் பார்த்தாலும் வாசிப்பு. அந்த வாசிப்பு தான் அவரை ஒரு சிறந்த ஆசிரியராக கொண்டு வந்தார். அந்த வாசிப்பு தான் அவரை ஒரு சிறந்த பேச்சாளர் ஆக்கியது. அந்த வாசிப்பு தான் அவரை ஒரு எழுத்தாளர் ஆக்கியது. இன்று தன்னுடைய சுயமுயற்சியினாலே எத்தனையோ பட்டங்கள் இங்கே சொல்லப்பட்டன. அந்த பட்டங்கள் சொல்லும் ஆற்றல் எனக்கு இல்லை. அந்த பட்டங்களை எல்லாம் சொந்த முயற்சியாலே பெற்று அதி உச்ச பட்டமாகிய கலாநிதி பட்டத்தை இன்று பெற்று எங்களுடைய ஊருக்கு பெருமைகளை தந்திருக்கிறார் என்றால் அவரை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியுமா? முதலாவது ஒரு கலாநிதி என்ற ஊருக்கு பெருமை தேடி தந்தவர். அவர் தனக்கு மாத்திரம் பெருமை தேடவில்லை, பெற்றாருக்கு, உடன் பிறந்தாருக்கு, உற்றாருக்கு, ஊராருக்கு எல்லாவற்றையும் தாண்டி அவர் படித்த பள்ளிக்கூடங்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் எல்லாருக்கும் பெருமை தேடி தந்திருக்கிறார்.